ஒரு ரிக்ரெட் இப்போ லைட்டா உங்களை டிக்கிள் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா that my father is not around to see my success. He was about to start work on his first directorial when he passed away. CSC Computersல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. Who do you turn to when life gets tough? My wife. இப்போ உங்களோட டேட் நைட் அதெல்லாம் நடக்குதா அப்பப்போ? இப்போ வந்து I see my wife so irregularly that பார்க்கறதே டேட். எப்போது யோசிச்சிருக்கீங்களா போதும் படங்கள் நடிச்சது குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு? எதுவுமே எனக்கு தெரியல ஆக்சுவலி லைஃப்ல. I only know cinema. என்னோட I hope ஒரு ரூமர் உங்களை பத்தி வந்தது. ஒரு 100 எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம்ஸ் தான். அஃப்கோர்ஸ் I'm not going to sit here and lie and tell you that ஐயோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் EMI கட்டுறதுக்கு காசு கிடையாது அப்படிலாம் கிடையாது. பட் எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம்ஸ் தான். Directing a film is a financially senseless decision for me. என் காரும் EMIல தான், என் வீடும் EMIல தான். எதிர்பார்க்கலாமா இன் ஃபியூச்சர்? ரஜினி சாரை வச்சு I had an idea of a film, but I have not developed it. I don't know இப்போ வந்து டெவலப் பண்ணும்போது whether I will like it or Rajini sir will like it. I had an idea of a film, அவ்வளோதான். பொதுவாக ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இல்லை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அந்த ஜிட்ரி ஃபீலிங் இருக்கும்னு பார்த்துருக்கோம். பட் நீங்கள் ரொம்ப கூலாக ஜாலியாக கம்போஸ்டாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் கிடைக்குது. இஸ் இட் ட்ரூ ஆர் நீங்கள் தான் சொல்லணும்? எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பற்றி என்ன டென்ஷன் அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? எழுதி முடிச்சிட்டோம் இல்லை, இனிமேல் ரிசல்ட் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்னதான் ரிசல்ட் வரதா இருந்தாலும் 27th அது வந்து தான் ஆகணும். ஸோ நவ் the film is out of my hands. I have delivered the film. I have uploaded the film in all platforms. இனிமேல் என்னதான் ரிசல்ட் வரப்போகுது அதான் வரப்போகுது. என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ ஐம் ஓகே. ஒரு மிஸ்கன்செப்ஷன் பீப்புளுக்கு உங்கள் மேலே இருக்குது, ரெகுலராக நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒன்று பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? A lot. Like most people with a public profile, I am also largely misunderstood, I think. அது என்னோட கேஸ் மட்டும் கிடையாது. Anyone with a public profile who's out there for public scrutiny, a lot of the public will have their own assumptions and imagination on how that person will be, which more often than not is very far away from the truth. Same for me. ஏதாவது ஒன்று பர்டிகுலராக கேன் யூ ரீகால்? ஏதோ ஒரு என்னை பற்றி இது நினைக்கிறாங்க பட் நோ அது இல்லை அப்படி சொல்லி. I think I don't know இன்னைக்கு இருக்கான்னு தெரியல. I think in Kerala people think that I am very disrespectful, but I would like to believe that I am a hugely respectful person to my seniors, to my co-actors, to my colleagues, to my juniors. I think I'm a very respectful person. I like to be treated with respect and I like to give respect. There are but people who think otherwise. Yeah. Okay. Who do you turn to when life gets tough? My wife. லாஸ்ட் டைம் எப்போது அப்படி போய் பேசியிருக்கீங்களா? லைக் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல் அப்படி அந்த மாதிரி லாஸ்ட்டாக எப்போ பேசி? சமீபத்தில் தான். We had to face a lot of issues leading up to the release of this film. So at that time I used to talk. Yeah. Okay. ஒரு ரிக்ரெட் இப்போ லைட்டாக உங்களை டிக்கிள் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா? That my father is not around to see my success. Yeah. Okay. ஒரு அன்ஃபர்கெட்டபிள் லெசன் ஃப்ரம் யுவர் ஃபாதர் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்கல்ல, லைக் த வே அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு லெசன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? Your truth is your own truth and you should always live by it. You can't convince someone else that your ideals and your beliefs are right for them and it might not be as well. But what is right for you is right for you and you live by it. இது சொல்லியிருக்காங்களா இல்லைனா you just? No, it's a lesson I learned from the way he lived his life. Okay. And நீங்க சொன்னீங்க he wanted to also direct and அது நடக்காம போயிடுச்சு. ஆமா, he was about to start work on his first directorial when he passed away. That film had Manoj K. Jain sir and Tilagan sir starring in it. Composing எல்லாம் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்தது actually. எப்போது யோசிச்சிருக்கீங்களா போதும் படங்கள் நடிச்சது குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு? வேற எதுவுமே எனக்கு தெரியல ஆக்சுவலி லைஃப்ல. I only know cinema and I hope that cinema never decides போதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும். That's my prayer. Yeah. Okay. ஒரு ரூமர் உங்களை பத்தி வந்தது. ஒரு 100 இருக்குமே. ஒன்று வந்தது which was not true but you wish அது உண்மையா இருந்திருக்கலாம். சரி ஓகே இல்லை அப்படி ஒரு ரூமர் என்னை பற்றி வந்தது உண்மையாக இருந்திருக்கலாங்கிறது
Nothing. எல்லாமே ரூமராகவே இருக்கட்டும். இல்லை, I mean nothing that I wish that. ஓ, அந்த அளவுக்கு நல்ல ரூமர் வரல. ஆமாம், கரெக்ட். ரூமர்ஸ் யூஸ்வலி ஒரு நெகட்டிவாக தான் வரும் இல்லை. ஐ மீன் ஏதோ நம்மளை பற்றி ஏதாச்சும் நல்லது வந்தால் nobody will talk about it. மோசமாக ஏதாவது வந்தால் தான் everybody will talk about it. ஆமாம். ஓகே. பணத்துக்காக மட்டும் ஏதாவது ஒரு படமோ இல்லை ஏதாவது ஒரு வேலை எடுத்து பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் ஃபார் த மணி? சினிமா பண்ணி I've never done. I've done ads for money. I've been offered like ridiculous amounts of money to do like 1 2-hour shoot. எல்லாம் ஓகே பண்ணியிருக்கோம். I mean as long as I think that okay, it's like a product that is not I don't endorse like other products that I don't believe in, but it's a harmless nature and ethically right for you அப்படிங்கற மாதிரி. If it's harmless, like if it's like nothing that is going to do any harm to the society, nature I've done. Okay. எந்த ஒரு படம் வந்து so draining physically and mentally? ஆடுஜீவிதம், the goat life. Okay. Which co-star surprised you the most on screen and off screen? mohanlal. Okay. ஒரு loneliest moment in the film journey இந்த careerல இருந்திருக்கா? இல்ல, I'm actually generally a person who prefers being alone. I don't have like a big circle of friends. இருந்தாலும் I'm not somebody who interacts with my circle of friends very very regularly. I function best when I'm just myself. If I have some free time, I want to go home and just be with my wife, my daughter and my dog. So அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த loneliness they don't feel, they feel stressed when they are not lonely for a long time. So ஓகே. அப்போ நீங்க இன்ட்ரோவர்ட்டா? இன்ட்ரோவர்ட்டா ஆம்பிவர்ட்டா? நீங்க இந்த கேரளா ட்ரோல் பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாதா? ஃபாலோ பண்ணுங்க, அப்ப நிறைய விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு. ஆமா. ஓகே. ஒரு சீன் உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபில இருந்து இரேஸ் பண்ணனும் அப்படினா அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்கன்னா எந்த ஒரு பர்టిక్యులர் சீன் ஏதாவது இருக்கா? சீனா சினிமால இருக்கிற சீன். சினிமால இருக்கிற சீன். என்னோட ஃபிலிம் ஜர்னில வந்து I will not erase or remove anything. ஏன்னா வந்து நான் பண்ண ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு நாள் செட்ல இருந்த ஒவ்வொரு நாளும் வந்து I have learned something. It could be about what or how to do something or what or how not to do something. But அதுல ஒரு லெசன் இருந்திருக்கு எனக்கு. So I'll never regret having lived through any one of those moments. How do you handle failures or flops? அது நீங்க ஒத்துப்பீங்களா இல்லனா இல்ல அதோட you will have to fight it, இல்ல இது நல்லா தான பண்ணோம் அப்படி இருக்குமா? ஜெனரலி எப்படி வர்க் ஆகும் அது? How I handle my success, அதே மாதிரி தான் நான் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுவேன். Okay. They both do not affect my life. அதுல இருந்து you'll have lessons to learn from both success and failures. Learn those, pick up those lessons and learn what you have to and then walk away from it. அடுத்தது வந்து உங்களோட சப்போர்ட் சிஸ்டம், உங்களோட வைஃப். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிஸ்கியான படம் ஆஸ் ஆக்டராக பண்ணும்போதோ இல்லை ரொம்ப ட்ரெயினிங்கான ஒரு படம் பண்ணும்போதோ ஸோ வைஃபாக அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நாங்கள் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம், ஐ வில் பி ரியலி ப்ரவுட் ஆஸ் அ பார்ட்னர், பட் ஆஸ் அ வைஃப் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சைடு உங்களுக்கு வந்து சேரும் அவங்க கிட்டேருந்து? இல்லை, I mean I am actually அந்த விஷயத்தில் வந்து I'm a huge failure. I'm yet to find an ideal work life balance. I'm still struggling to sort of இப்போ வந்து I'm 42 years old now. Ideally by now at this age I should have found a very settled balance between work, family time, அந்த மாதிரி. But I'm still completely in my work only. அது வந்து that is now what I should try and improve. I'm just completely life வந்து சினிமா தான் and so unfair because சினிமா மட்டும் இருக்கிற ஒரு லைஃப்ல வந்து I have taken my wife and my child and made them a part of it. It should have been the other way around. I should go and be a part of their life and cinema should be something separate. That's what I should now work towards. But அது அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. Yeah, but she does understand, but I'm sure she's not happy about it. So சண்டை குட்டிக்குட்டியா வருமா? Of course, many times. Yeah. Okay. And how is it like பொண்ணு வளர்றத பார்க்க முடியுது? ஃாதர்ஹுட் எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? That's என்னோட வந்து if there is the biggest joy in life for me is to watch my daughter grow into this beautiful little human being. லைஃப்ல வந்து ஒரு மொமெண்ட் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா வந்து it will be the moment I first held my daughter. லைஃப்ல வந்து my biggest point of transformation would be the day I became a father. எனக்கு வந்து that's the biggest thing in life, so like every father, I mean நான் ஏதோ பயங்கர ஸ்பெஷலா சொல்லிட்டு இருக்கேன், every father must feel the same way. Yeah, I mean it's I'm really proud of
what she's becoming, what a compassionate young human she is becoming, all that வந்து I'm really proud of it. Yeah. இந்த லவ் எப்படி மாறுது ஆஃப்டர் மேரேஜ்? இப்போ உங்களோட டேட் நைட் அதெல்லாம் நடக்குதா அப்பப்போ? இப்போ வந்து I see my wife so irregularly that பார்க்கறதே டேட் இப்போ. ஓகே. ஸோ இப்போ எங்கள் சைடில் வந்து ஒரு சின்ன உங்களுக்காக ஒரு மியூசிக் ட்ரிபியூட், ஒரு டெடிகேஷன் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பாட்டு பாட போகிறாங்க. ஸோ வித் யுவர் பெர்மிஷன். அண்ட் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிக்சர் சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்த்தது, யூ மீட்டிங் ரஜினி சார். ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் அவர் தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி legend. Even before Mohanlal sir, or my producer, or Gokulam Gopalan sir, or anyone other than my technical team who were actually involved in making the trailer, the very first person in the entire world to watch that trailer is Rajini sir. And மொழி டைம்ல உங்களுக்கு கால் பண்ணி சார் விஷ் பண்ணாங்க, கட் பண்ணா உங்களோட ட்ரெய்லர் பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு இதுக்கு நடுவில் ஆக்சுவலி வேற விஷயங்கள் நடந்தது. ஆமா, you were supposed to direct a film இல்லையா? ஸோ எதிர்பார்க்கலாமா இன் ஃபியூச்சர்? I would love to. இப்போ நீங்கள் வந்து எந்த ஃபில்ம் மேக்கர் கிட்ட கேட்டாலும் ஒரு விஷ் லிஸ்ட் சொன்னால் they'll definitely have Rajinikanth sir's name right on top. பட் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 10 சப்ஜெக்ட் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிற டேரக்டர் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து என்னோட நெக்ஸ்ட் டேரக்டோரியல் என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ. ரஜினி சாரை வச்சு I had an idea of a film, but I have not developed it. I don't know இப்போ வந்து டெவலப் பண்ணும்போது whether I will like it or Rajini sir will like it. I had an idea of a film, அவ்வளோதான். ஓகே. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி லூசிஃபரோட அந்த ஒரு ஷார்ட் வந்து வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் a story relating to ரஜினி சார். I think I've read it. உண்மையா இல்லையா எனக்கு தெரியல. அதை பற்றி சார் கிட்ட கேட்டிங்களா இல்லை சொன்னீங்களா? சார் கிட்ட கேட்கல. நான் actually I've read it, I think somewhere, that that road leading to his house in Paus Garden got blocked and all. So it was inspired by my imagination of அது எப்படி இருந்திருக்குங்கிற என்னோட இமேஜினேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த சீன் நான் பண்ணேன். ஓகே, ஸ்வீட். அண்ட் நீங்க வந்து you've worked with பிரசாந்த் நீல் சார் and you've had conversation with லோகேஷ் கனகராஜ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேற இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கக்கூடியவங்க. இப்போ நீங்க ஒரு டைரக்டரா இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது இன்புட்ஸோ இல்லைனா வந்து டிஸ்கஷனோ ஒரு ஹெல்தி அப்படி பேசுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குமா? லைக் ஹவு இட் ஆல் ஒர்க்ஸ்? இந்த மாதிரி ஒரு காலில் பேசி இந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் கேட்கலாமா? லோகேஷோட அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை எனக்கு. நான் வந்து ஐ ஹேவன்ட் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ ஒன்லி மெட் ஹிம். பட் ஹீஸ் அ ரியலி, லோகேஷ் வந்து நீங்கள் பேசும்போது அவர் வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் டைரக்டர்ஸ் இன் இந்தியாங்கிறது வந்து நீங்கள் மறந்துடுவேன். இட்ஸ் லைக் ரியலி கூல், சில்ட் அவுட் கை. பிரசாந்த் கூட ஐ ஹேவ் தட் ரிலேஷன்ஷிப். பிரசாந்த் வந்து ஆல்தோ ஐ ஹேவ் ஒன்லி ஒர்க்ட் வித் ஹிம் இன் ஒன் ஃபில்ம், I have sort of become a good friend, and Prashant and his family know my family and me quite well. So Prashant kuda and the relationship I have, like we talk to each other once in a while. Ama, if at all I know if I ever wanted to reach out and bounce something off with another filmmaker or something, maybe Prashant would be like the person I call. Yeah. அண்ட் இங்கே தமிழில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் லோகேஷ் அண்ணாவும் சேர்ந்து ஒரு பண்ணணுன்ட்டு எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு எங்கேருந்தோ அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. நானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு படம்லாம் கிடையாது. லோகேஷ் பண்ணுற ஒரு பெரிய படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் ஆஃபர் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். இல்லை, லோகேஷ் இஸ் டூயிங் ஃபிலிம்ஸ் வித் ஹியூஜ் ஸ்டார்ஸ். ஐ வுட் யூ மேக் ஃபிலிம்ஸ் வித் மீ? எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வித் தி பாண்ட் யூ ஷேர், அது எங்கேயோ டிரான்ஸ்லேட் ஆகி இது. ஐ ஹோப் ஸோ. ஐ மீன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் லோகேஷஸ் ஃபில்ம் மேக்கிங். எனக்கு in fact I love Madraskaran and Kaidi, and even every other film, and I really do think he's a very very skilled filmmaker. I hope I get to work with him someday. Yeah, sweet. And வந்து every time வந்து உங்களை சந்திக்கும் பொழுது உங்களோட இங்கிலீஷ் vocabularyக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு புது வார்த்தை வந்து சொல்லிடுவீங்க. அதுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்ல, கேரளால ட்ரோல் ஃபாலோயிங் தான் இருக்கு என்னோட இங்கிலீஷ் vocabulary இருக்கு actually. Thank God Shashi Tharoor happened. இல்லைனா நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தேன். இப்போ வந்து இந்த ஜென் ஜியோட ஸ்லாங்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இல்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் மை டாட்டர் இஸ் ஸ்பீக்கிங் ஆக்சுவலி. சம்டைம்ஸ் ஆமாம், அவள் வந்து அம்மா ஃபோனில் இருந்து ஷீல் சென்ட் மீ சம் மெசேஜ் அண்ட் ஐம் லைக் வாட் டஸ் திஸ் மீன்? ஐ ஹேவ் நோ ஐடியா. உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்களா? இல்லை, ஐ மீன் இப்போ வந்து இந்த ஜென்ஸி வாட்ஸ்அப் லிங்கோ எல்லாம் வந்து எனக்கே புரியாது. இப்போ ஐ எம் ஒன்லி லைக் early 40s, but already in Kerala my generation is beginning to be called WhatsApp Amma and Mar, which means like this oldies, so boomers and the media. Amma, correct. Yeah.
ஓகே, சரி நான் சும்மா சில வேர்ட்ஸ் வச்சிருக்கேன், நீங்க ட்ரை பண்றீங்களா? ஒரு 2 வேர்ட் ஏதாவது. ஓகே. சிம்ப். ஆமாமா, ஐயோ சிம்ப், யா. என்னது, ஐ ஃபர்காட். ஒரு பையன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஓவர் அட்டென்டிவா இருக்கிறது. ஒரு தட் இஸ், ஐ தாட் இட், பையன் கிட்ட பொண்ணா? பையன் கிட்ட பொண்ணோ, பொண்ணு பையன் கிட்ட யாரோ ஒருத்தங்க கிட்ட அந்த லிமிட்டை தாண்டி அந்த அட்டென்ஷன். I thought it was gender specific to the man being that way to the lady. Mostly man being. Yeah. Riz. Riz is like your drip, like your style, right? Style. Charming. அந்த மாதிரி. பரவாயில்லை, சூப்பர். See, I'm there, getting there. So இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து தினந்தோறும் வந்து speak to my daughter on messaging more often. இது ஏதாவது நீங்க சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. ஆமா, கரெக்ட். உங்க கிட்ட. ஓகே, நீங்க இதை நோட்டீஸ் பண்றீங்களான்னு தெரியல. ஐ திங்க் உங்களோட ஆன்சர்ஸ் ஆர் நீங்க இன்டர்வியூல உங்களுடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப யூடியூப்ல வந்து வரவேற்கிறது, அண்ட் பீப்புள் ஆர் என்ஜாயிங் த ஆன்சர்ஸ் விச் யூ கிவ். பாக்குறீங்களா நீங்க? அது உங்களுக்கு இட் இஸ் ஹிட்டிங் யூ, அந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குதா? இல்லை, ஐ மீன் ஐம் ஜஸ்ட் இப்போ இது வந்து நான் கேரளா மீடியா கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் தட் ஐ ரிஃப்யூஸ் டு ஆக்ட் எனிவேர் அவுட் சைட் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மூவி கேமரா ஆன் மை செட்ஸ். ஸோ நீங்கள் என்ன தான், ஐ திங்க் மேபி வாட் யூ கெட் ஆஃப் மீ ஆன் மை இன்டர்வியூஸ் இஸ் ஆக்சுவலி ஜெனுவின். இதுதான் என்னோட ரியல் பர்சனாலிட்டி. நான் ரியல் லைஃப்லேயும் இப்படி தான். நான் வந்து இப்போ இது ஒரு இன்டர்வியூ இல்லைன்னா கூட திஸ் ஹவ் ஐ ஸ்பீக், திஸ் இஸ் மை டிமீனர். ஸோ அதனால மேபி that genuinity, that honesty, maybe it is coming through, I don't know. But வந்து என்னோட படங்கள்ல பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலி நான் ரொம்ப காமன் யூஷுவல். மேபி அதுதான் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு நினைக்கிறேன். நீங்க சொல்ற அந்த காமனான விஷயம். இந்த ஜயீத் மசூத் மாதிரி எல்லாம் கிடையாது, நார்மல். பிரஸ் மீட்ஸ் நிறைய நீங்க பேசுறதுல வந்துட்டு உங்களோட டைரக்ஷன், நீங்க ஒரு டைரக்டரா அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்களா அப்படி கேட்கும்போது, இல்ல அது என்னோட மெயின் கிடையாது, நான் ஆக்டர் தான். அண்ட் போற போக்குல நீங்க சொல்லியிருப்பீங்க, அப்படி என் இஎம்ஐ எல்லாம் யாரு கட்டுறது, நான் தான் அடைக்கணும் அப்படி சொல்லி, என்ன நம்மளோட ப்ராப்ளம்ஸ் பத்தி இவர் பேசுறாரு அப்படி ஒரு ஃபீலிங் வருது. எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம்ஸ் தான். ஆஃப் கோர்ஸ், ஐ மீன் ஐம் நாட் கோயிங் டு சிட் ஹியர் அண்ட் லை அண்ட் டெல் யூ தட் ஐயோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பட் எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம்ஸ் தான். directing a film is a financially senseless decision for me. ஏன்னா வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது ஐ ஹவ் டு ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் 2 years. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போது ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 2 years on this film. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஆக்டிங் கமிட்மெண்ட்ஸ் ஐ ஹேட் டு ரிஃப்யூஸ், a lot of other language offers I had to refuse, and I make a lot more money as an actor. An actor வந்து you're giving 50, 60, maybe 100 days to a film, and I'm a reasonably highly paid actor in Kerala. இப்போ ஒரு டைரக்டரா வந்து எவ்வளோ தான் நான் சம்பளம் வாங்கினாலும் ஐ கான்ட் பேலன்ஸ் தட். ஸோ ஆமாம், இப்போ and because of the fact that I've had a reasonably long career as an actor, நம்ம யூஸ்டா இருப்போம் இல்ல ஒரு லைஃப் ஸ்டைல். we are used to a lifestyle now. So அந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றதுக்கு there are requirements of money and all that. இல்லாம ஏதோ ஐயோ சாப்பாட்டுக்கு காசு கிடையாது அந்த மாதிரி இல்ல. that I understand, but ஜெனரலி இல்ல மக்களுக்கு இருக்கிற ஒரு பெர்செப்ஷன், இஎம்ஐ எல்லாம் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்கும்போது என்னுடைய என் காரும் இஎம்ஐல தான், என் வீடும் இஎம்ஐல தான். ஆமா, எஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல நீங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க ஃபியூச்சர்ல டைரக்டரா ஆக போறீங்க அப்படின்னா யாரை வச்சு டைரக்ட் பண்ணுவீங்க அப்படி சொல்லும்போது ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்கவே இல்லை. நீங்க வந்து மோகன்லால் சார் அண்ட் மஞ்சு மேம் அப்படி சொன்னீங்க. அண்ட் இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அது அப்படியே நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருந்தது டு விட்னஸ் மேஜிக்? ஆமாம், நான் வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து இட்ஸ் அ குட் ஸ்டோரி ஆக்சுவலி. என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து லூசிஃபர் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மோகன்லால் சாரோடையும் ஃபாசில் சாரோடையும் ஒரு சீன். ஆக்சுவலி அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற டைரக்டர் ஃபாசில் சார் வந்து என் படத்தில் நடிச்சிருந்தேன். இந்த படத்துலேயும் இருக்குது, லூசிஃபர்லேயும் இருக்குது. ஸோ அவரோட காம்பினேஷன் ஒரு சீன் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஷாட் வாஸ் போத் ஆஃப் தெம் டுகெதர். ஒரு 2 ஷாட் தான் நான் எடுத்தோம். அதில் வந்து இட்ஸ் a lot of story behind that shot. ஏன்னா வந்து மோகன்லால் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆள் வந்து ஃபாசில் சார். என்னையும் ஆக்சுவலி சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ பிக் ரீசன் இஸ் ஃபாசில் சார். ஃபாசில் சார் தான் வந்து என்னோட ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டர் ரஞ்சித் கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும் உன் படத்தில் அவனை காஸ்ட் பண்ணுன்னு சொல்லி he's responsible for me coming to cinema also. So almost it's like 3 generation of master pupil or mentor prodigy அங்க ஒரே இடத்துல வந்து, and I am directing both of them togetherங்கிறது வந்து it's a surreal thing for me. இத பத்தி நான் I've written about it also. So day one as a debut director you're trying to pull off
இப்போ 2018ல வந்து லூசிஃபர் வாஸ் த பிக்கெஸ்ட் எவர் ஃபில்ம் இன் மலையாளம். ஸோ as a debut director you are trying to pull off the biggest ever film in மலையாளம். உங்கள் ஃப்ரேமில் வந்து டைரக்டர் ஃபாசில் இருக்காரு அண்ட் மோகன்லால் சார் இருக்காரு. ஸோ இட்ஸ் ஐ மஸ்ட் பி, நான் ரொம்ப பாகியசாலியாக இருக்கணும் ஆக்சுவலி. ஐ மஸ்ட் ஹவ் டன் சம்திங் ரைட் இன் மை ப்ரீவியஸ் லைஃப். ஓகே, எங்கேயாவது நடுவில் வந்து தி ஆக்டர் நியூ பீக் அவுட் பண்ணி வந்து இந்த மேஜிக் நம்ம ஒரு ஆக்டரா இவ்வளோ நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு, அப்படி நடந்ததா? நடுவில் ஃபுல் டைம். ஓகே, ஃபுல் டைம். இப்போ என்னன்னா வந்து ஆஸ் அ டைரக்டர் யூ ஹேவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் எல்லா ஆக்டர்ஸும் வந்து இஃப் யூர் அ குட் ஆக்டர், இஃப் யூர் அன் ஆக்டர் ஹூ சரண்டர்ஸ் டு யுவர் டைரக்டர்ஸ் விஷன் அண்ட் த ஸ்கிரிப்ட், என்னோட எல்லா ஆக்டர்ஸும் அப்படி தான். தென் யூ ஹாவ் டு பிரிங் த டைரக்டர் இன் டு யோர் ப்ராசஸ். அப்படி தான் ஒரு ஆக்டரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இமேஜின் ஆல் தீஸ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ், இவர் எல்லாரும் வந்து 3 ஃபில்ம்ஸை வந்து அவரோட ப்ராசஸுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போய் தே ஹவ் ஷேர்ட் தேர் ப்ராசஸ் வித் மீ. அண்ட் ஹவு ரிச் ஐ மஸ்ட் பி ஆஸ் அன் ஆக்டர் பிகாஸ் ஆஃப் தேட் ப்ராசஸ் இல்லை. ஸோ வந்து ஐம் ஷோர் இந்த 3 படம் டைரக்ட் பண்ணுறதுனால ஐம் வெரி ஷோர் தட் ஐ ஹவ் பிகம் அ வைசர் ஆக்டர் இஃப் நாட் எனிதிங் எல்ஸ். ஏன் வைஸ் அப்படி இல்ல பெட்டரா இல்லைன்னு எனக்கு தெரியல, அது வந்து ஆடியன்ஸ் தான் சொல்லணும். வைஸா ஃபார் ஷூர், பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ என்னோட இன்ஃபர்மேஷன் பேங்க் வந்து அவ்வளோ க்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் சீன் சோ மெனி கிரேட் ஆக்டர்ஸ், நியூ அண்ட் ஓல்ட், ஃபங்க்ஷன் வித் இன் their own personal spaces. So I'm sure I am now a lot richer in terms of what I can fall back on and all that. Whether I'm better or not is for the audience to say. Of course you are. And I hope so. And sir வந்து உங்களை பத்தின காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பொது வெளியில கொடுக்கும்பொழுது லைக் எனக்கு வந்து பர்சனாவே அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு கன்வின்சிங்கான ஒரு டைரக்டர் அப்படிலாம் சொல்லும்போது அது பயங்கர அவார்டுக்கு ஈக்குவல் இல்லை? கண்டிப்பா. ஐ மீன் எனக்கு வந்து ஐ கீப் சேயிங் திஸ். இப்போ இந்த 3 படங்களில் வந்து all these 3 films that I have directed have happened because of his faith in me. மோகன்லால் சார் வந்து இல்லை எனக்கு இது பண்ணணும்னு சொன்ன இடத்துல தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லிவிங் அப் டு தட் கான்ஃபிடன்ஸ் தட் ஹி ஹேஸ் பிளேஸ்ட் ஆன் மீ. நிஜமா உண்மையாக சொல்லணும்னா தி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஆல்சோ செகண்டரி ஃபார் மீ. மை ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ ஹேவ் டு லிவ் அப் டு தி ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தட் ஹி ஹேஸ் பிளேஸ்ட் அப்பான் மீ. ஸோ கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் மீ தட் ஹி திங்ஸ் ஐ எம் அ குட் ஃபில்ம் மேக்கர். And it's also very cute to be thinking because he's seen me grow up. He's seen me as a baby, he's seen me as a little boy, he's seen me grow up. He's done films with my dad. மோகன்லால் சார் வந்து என்னோட மதர் சைட் ஆஃப் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. என் அம்மா வந்து அவரை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலி when he was a little boy. அவ்வளோ க்ளோஸ். So for him to see me grow up and now today direct him and all, he must be, I don't know, at least a small part of him must be feeling proud, I'm thinking. So அது எனக்கு வந்து ஒரு பெரிய blessing actually. அதுலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன்ல. எனக்கு வந்து அவர் as a பர்சனாவே ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தான் டைரக்டர் எல்லாம் அப்படிலாம் சொல்றது. That's what I want, the biggest achievement of any human being would be to be a good human being first. ஓகே, ஸோ எஸ், ஸோ 20 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து காத்திருக்கு, என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாருக்கும். அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயுமே அது சம்வேர் அந்த ஒரு இது இருக்குது. I hope so. நான் சொன்ன மாதிரி this time I've really made an effort thanks to Bala and the whole team to make sure that இந்த 5 versions வந்து like I want people to see those 5 versions. I personally I don't think I have put in so much work in creating 5 different versions of a film in my career before this. So I really hope that all these 5 versions find resonance and acceptance across the country. Yes. And the world for that matter. கண்டிப்பாக அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you. CSE கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSE MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Jonatile.